வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோயிலில் ஆடி அமாவாசையொட்டி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். உண்மை வெளிவரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அதில் ஈடுபட்டவர்கள் அதில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதில் அதிமுக புரட்சி தமிழக எடப்பாடியார் உறுதியாக இருக்கிறார். எங்கள் மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அதை முன்னின்று இந்த மாநகராட்சியுடைய ஊழலை அம்பலப்படுத்துவதில் போராட்டம் நடத்தியிருக்கிறார். வழக்கு இன்றைக்கு இன்பத்துறை அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் புரட்சி தமிழக எடப்பாடி அவர் வழிகாட்டுவதோடு இங்கே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் குழு இதற்கென்று அமைக்கப்பட்டு மிக அந்த உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா 500 கோடின்றாங்க, 1000 கோடின்றாங்க, எத்தனை கோடினே தெரியல. மக்களுடைய வரிப்பணம் அது மக்களுடைய, அதுதான் நான் சொன்னேன். அரசு கஜானாவில் சேர வேண்டிய பணம் எல்லாம் அதிமுக என்று இருக்கிற போது அது பாதுகாப்பாக இருந்தது. அதை நாங்கள் பெட்டகமாக பாதுகாத்தோம். இப்போது திமுக என்று வருகிற போது அது அரசு கஜானாவில் சேர வேண்டிய பணம் என்று எங்கள் வீட்டு பணம் என்று சர்வசாதாரணமாக எடுத்துட்டு போகிறார்கள். அது ஒரு குற்றம் என்ற உணர்வு கூட இல்லாமல் அவர்கள் கொள்ளையடிப்பதை கலையாக பார்ப்பதுதான் வேதனையின் உச்சமாக இருக்கு. ஆடி ஆவணி போனா எல்லாம் சரியாயிடும். நீங்க கிராமத்துல பழமொழி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆடி அமாவாசை பாருங்க, முக்தீஸ்வரர் கோயில கூட்டத்தை. அதனால முன்னோர்கள் எல்லோருமே நமக்கு சொல்லியிருப்பார். அம்மாவினுடைய ஆன்மாவும் புரட்சித்தருடைய ஆன்மாவும் நமக்கு என்றைக்கும் துணையாக நின்று, இது கட்சி, இது சாமானிய கட்சி அல்ல. பல பேர் உயிரை கொடுத்து தியாகம் செய்து ரத்தத்தை சிந்தி உருவாக்கி வளர்த்த இந்த இயக்கம் நிச்சயமாக மக்களுக்கு இன்னும் 100 ஆண்டுகள், அம்மா சொன்ன கனவு, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆட்சி இந்த அதிகாரத்தில் மக்களுக்கு சேவை செய்யும். அது எடப்பாடியோடைய தலைமையிலும் வழிகாட்டுவதிலும் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீறு நடை போட்டு வெற்றி வரலாறு படைக்கும். இது ஆடி அமாவாசையிலே அம்மாவினுடைய ஆன்மாவும் புரட்சித்தருடைய ஆன்மாவும் புரட்சி தமிழக எடப்பாடியாருக்கு துணை நிறுத்தும், மக்களை வாழ வைக்கும் என்பதில் எந்த அளவும் முனை அளவும் சந்தேகம். புரட்சி தமிழக எடப்பாடியார் சொல்லிட்டே இருக்காருல்ல, பொறுத்திருந்து பாருங்க, கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. கோவை, பொள்ளாச்சி, வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெளுத்து வாங்குகிறது. வெள்ளமலை, டாப் ஸ்லிப், சின்னக்கல்லார், கவர்கல், தலைனார் எஸ்டேட், சக்தி எஸ்டேட் பகுதிகளில் பெய்யும் மழைநீர் கவையருவி வழியாக ஆழியார் அணைக்கு செல்கிறது. ஆழியார் அணையின் மொத்த கொள்ளளவு 120 அடி. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக 118.80 அடி வரை நீர் நிரம்பி உள்ளது. தற்போது நீர்வரத்து வினாடிக்கு 1077 கனஅடியாக உள்ளது. பாதுகாப்பு கருதி நீர்வள ஆதாரத்துறை முதல் கட்டமாக 3 மதகுகள் வழியாக வினாடிக்கு 1329 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு தண்டோரா அடித்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை கலெக்டர் ஆபீஸில் தமிழக சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பாதிரியார் அருண் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலெக்டர் பிரவீன்குமார் மற்றும் குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதுவரைக்கும் ஓராண்டு நிறைவு செய்திருக்கிறது. இந்த நிறைவு இந்த 25வது மாவட்டமாக இதுவரைக்கும் 25 மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு செய்து இதுவரைக்கும் 209 கோரிக்கை மனுக்களை பெற்று அதில் 542க்கு மேலான கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வுகளை கண்டிருக்கிறோம். எழுப்பப்பட்ட கோரிக்கைகள் 70% கோரிக்கைகளை இங்கேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் உதவி செய்து இங்கேயே தீர்வு கண்டிருக்கிறோம். அதற்கு தீர்வு காண்பது செய்வோம் என்று இல்லாமல் இந்த நாட்களுக்குள், இந்த நேரத்திற்குள், இந்த மாதத்திற்குள், இந்த நாட்களுக்குள் செய்து முடிப்போம் என்கிற அரசு அதிகாரிகளும் உறுதியளித்திருக்கிறார்கள். இன்னும் இருக்கிற மாவட்டங்களில் முடித்துவிட்டு நவம்பர் 27 சென்னையில் கடைசி மாவட்டமாக 38 மாவட்டங்களை சென்று முடித்து கள ஆய்வை முடித்து அதற்கான கொள்கை அளவில் எடுக்க வேண்டிய பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு பரிந்துரைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் எங்களுடைய துறையிலும் கொடுக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு குறையாக இங்கே வந்தது கல்லறை தோட்டம் தான். அதற்கடுத்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டிடத்திற்கு தடையில்லா சான்றிதழ் என்பது முக்கியமாக வந்தது. குறிப்பாக பள்ளியில் பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்கு நியமனம் பற்றிய பிரச்சனைகள் இருந்தது. அதை அதிகமாக கேட்டார்கள். அதனால கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறோம். இது ஒரு மாநகரம் என்பதால் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமான ஒன்று சுத்தம் அதிகமாக இல்லை,
பல்வேறு இடங்களில் சுகாதார கேடு இருக்கிறது என்பதாக இருந்தது. உடனே ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த சுகாதாரத்துறையினுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு உடனே இன்று மாலையே அதை போய் நீங்கள் பார்த்து அந்த இடத்தில் சுகாதார கேடு வராமல் பார்க்க வேண்டும் என்று சொல்லி செய்திருக்கிறார்கள். அதே போல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற இடங்களில் பாதுகாப்பு கொடுப்பதற்கு காவல்துறையிடம் உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்றே அந்த தீர்வை கண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்ததுல ஒரு 6 மனுக்கள் வந்தது. அந்த 6 மனுக்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு தலங்களை விட கபர்ஸ்தானை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த இடத்துல கபர்ஸ்தான் இருக்கக்கூடாது, கல்லறை இருக்கக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதனாலே இது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்வதால் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி காவல்துறை சொல்லியிருக்கிறோம். காவல்துறை உடனே நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்.